Taste the Daily. கள்ளக்குறிச்சியில் மத்திய மாநில அரசுகளின் வணிக விரோத சட்டங்களை கண்டித்து வணிகர்களின் பேரமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசின் கடைகளின் வாடகை மீதான 18% GST வரி விதிப்பை திரும்பப் பெறுதல், வணிக உரிம கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்தல் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி வியாபாரிகள் ஏராளமானோர் மத்திய மாநில அரசுகளின் வணிகர் விரோத சட்டங்களை கண்டித்து பேரணியாக சென்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று நாகப்பட்டினம் ஔரித்திடலில் கொட்டு மழையில் வணிகர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். மேலும் வேலூர் மற்றும் மயிலாடுதுறையிலும் வணிகர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாயமான சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியின் மகன் மணிகண்டன் வீட்டில் தனியாக இருந்தபோது காணாமல் போய் சடலமாக மீட்கப்பட்டு 2 நாட்களுக்கு மேலான நிலையில் குற்றவாளிகள் யார் என கண்டறிய மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டது. இதில் அலெக்ஷா என்ற மோப்பநாய் இறந்த சிறுவனின் வீடு அருகே பல இடங்களுக்கு சென்றும் யாரையும் பிடிக்காததால் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதில் திணறி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இறந்தவரை கொண்டு செல்ல மயானப்பாதை இல்லாமல் விவசாய நிலத்தில் கொண்டு செல்லும் அவல நிலை உள்ளது. சந்தவாசல் கிராமத்தில் சாதிக்கு ஒரு சுடுகாடு உள்ளதால் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் இறந்தவர்களை கொண்டு செல்ல முறையான பாதை இல்லாமல் விவசாய நிலத்தில் இறங்கி சுமந்து செல்லும் நிலை உள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உடனடியாக முறையான மயானப்பாதையை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் காட்டெருமை உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் காட்டெருமை ஒன்று உலா வந்தது. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சுற்றித் திரிந்த காட்டெருமை தானாகவே தனியார் தோட்டத்திற்குள் சென்றுவிட்டது. கொடைக்கானல் நகர் பகுதிக்குள் காட்டெருமை புகுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் மத்திய மாநில அரசுகளின் வரி விதிப்பை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கடை வாடகை மீதான 18% GST வரி விதிப்பை திரும்பப் பெற வேண்டும், மாநில அரசு மின் கட்டணம், குப்பை வரி மற்றும் ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு ஆகியவற்றை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிடப்பட்டது. சொத்துக்களை விற்றுத்தான் வரி கட்ட வேண்டிய அவல நிலை உள்ளதாக வணிகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர குறைதீர் கூட்டத்தில் போதிய அதிகாரிகள் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் பல மணி நேரம் காத்து கிடந்த அவலம் அரங்கேறியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மனு நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி, சோழவந்தான், திருமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த நிலையில் மனு ரசீது வழங்கும் இடத்தில் காலையிலிருந்து அதிகாரிகள் யாரும் இல்லாததால் பயனாளிகள் பல மணி நேரம் காத்திருந்தனர். நிர்வாகத்திறனற்ற ஆட்சியால் பொதுமக்கள் அன்றாடம் அவதியுறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.